அன்யங் தார்மீஸ், வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 ஷார்ட் ஆர் மேபி 3 ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இது ஹோட்டி 7 தான். டைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு வந்து யோசித்தேன். ஆக்சுவலி நான் படுத்துட்ருக்கும் போது இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்தது. சரி யோசித்தேன், ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போடலாம் அப்படின்ட்டு. ஸோ கொரியா டு கன்னியாகுமரி இப்படி கேலே இருக்குல்ல. ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது என்னோடய இமேஜின் தான். பிடிஎஸ் வந்து ட்ரிப்புக்காக கன்னியாகுமரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணது. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் 7 கேர்ள்ஸ் வந்துட்டு அதே நேம் தான்டா, ஹாரர் எஃப்எஃப்பில் கொடுத்த அதே நேம் தான். ஸோ வந்து தமிழ்நாட்டில் வழக்கம் போல் நம்ம சென்னையில் தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி வந்து டுமாரோ நைட் வந்து கன்னியாகுமரி போகலான்றது தான் உங்களோட பிளான். ஓகே, ஸோ இப்போ சிம்மி, குக்கி அண்ட் கிம்ஷி 3 பேரும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்துட்டுருக்கீங்க. இட்ஸ் 6 o'clock. ஓகே, ஸோ பஸ்ஸு வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ 3 பேரும் நின்றுட்டு தான் வரீங்க. பட் என்னென்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க, ஒன்றாவே நிற்கலை. கிம்ஷியும் குக்கியும் வந்து கொஞ்சம் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆண்டி நின்றுட்டுருப்பாங்க. பட் சிம்மி கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருப்பா. ஸோ இப்படி தான் எங்கள் சிம்மி, அவளுக்கு ஃபோன் கால் வருது. சொல்லு கிறிஸ்டி, எங்கே இருக்க? நாங்கள் 3 பேரும் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, இங்கே பாரு, மறக்காமல் நான் திரும்பி சொல்கிறேன், மறக்காமல் ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு வந்து சேரு, புரியுதா? நாளைக்கு மார்னிங் என் வீட்டுக்கு வாங்க 3 பேரும். நம்ம அங்கே போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து கிளம்புற மாதிரி. ஓகேயா? சரி கிறிஸ்டி. அப்புறம் கிம்ச்சி எங்க? அவள் தள்ளி நிற்கிறா. சொல்லு. அவளுக்கு வர பர்த்டே. ஸோ வந்து நம்ம அங்கே போய் தான் வந்து பர்த்டே பிளான் ஆல்ரெடி போட்டோம்ல, அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேயா? சரி அதான் சொல்லிட்டே. மறக்காமல் அவளை கூப்பிட்டு வந்துடுறீ, ஒழுங்கு மரியாதையாக காலையிலே வரீங்க, புரியுதா? சரிடி வரும், அதுக்கே நீ இப்படி கத்துற. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அங்கே வந்து கால் பேசிகிட்டு இருக்கா. இங்கே குக்கி வந்து அப்படியே எதிர்ஷாக வந்து திரும்பி பார்க்குறா. ஸோ அங்கே வந்து ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். பட் அவன் வந்து நார்மலாக வந்து நம்ம இந்தியன் ஆர் சென்னை பையன் கிடையாது. இஸ் லைக் கொரியன். பிகாஸ் அவன் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, கேப்பு, டோட்டலாக வந்து அந்த கொரியன் ஸ்டைலில் வந்து வியர் பண்ணியிருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாகவே மறைஞ்சிருக்கு. குக்கி அப்படியே குறுன்னு அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்கும், கிம்ச்சிக்கோ குக்கிக்கோ நடுவில் ஒரு ஆண்டி நின்றுட்டுருப்பாங்கன்னு சொன்னால, அவங்க வந்து அவங்க ஸ்டாப் வந்துருச்சுன்னு இறங்கிடுவாங்க. ஸோ எங்கே கிம்ச்சி, பைத்தியம் என்ன அங்கிட்டே பார்த்துட்ருக்கேன்? இல்லை, இங்கே பாரு, அந்த பையன் பார்க்க அப்படியே வந்து கொரியாவில் இருக்கிற மாதிரி இல்லை. சரி, அதுக்கு என்ன, இப்போது மேபி டூரிஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க. நானும் இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான் நான் பார்க்குறேன். பேசாமல் இவனே கரெக்ட் பண்ணிடுவாடி. இதை பாரு, உனக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான், முட்டு நில்லு, இவ்வளோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே இன்னொன்று ஒரு 2 பேர் வந்து இருக்காங்க. டோட்டலாக 3 பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து எங்கே நின்றுட்டுருக்காங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா குக்கிக்கு கொஞ்சம் தள்ளி வந்து அவள் பார்த்த பையன் நின்றுட்டுருப்பான். இன்னொரு 2 பசங்க வந்துட்டு கொஞ்சம் உள்ளக்க வந்து தள்ளி நின்று இருப்பாங்க. அதாவது நம்ம வந்து கிம்ச்சிக்கும் குக்கிக்கும் பேக்கில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே குக்கி, அவங்க பாரு, இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர். சரிடி, அதுக்கு என்ன, 3 பேர் இருக்காங்க, நம்மளும் 3 பேர் பேசி கரெக்ட் பண்ணுறோமா? நீ இது பாரு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? யாரை பார்த்தாலும் கரெக்ட் பண்ணுறேன், சைட் அடிக்க கம்னன் கடை அப்படின்னு இங்கே கிம்ச்சி சொல்ல, எங்கே குக்கி போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நின்றுட்டுருக்கா. இங்கே இவங்க 3 பேரும் வந்து ஃபாரினர்ஸில். ஸோ அது கொரியாவான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம குக்கிலாம் வந்து அது கொரியன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபாரினர்ஸுன்றதுனால நம்ம வந்து பஸ்ஸில் வந்து எப்படி கூட்டமாக இருந்தால் அந்த இது பிடிச்சிட்டு பேலன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கே சில டைம் பேலன்ஸ் வராது. ஸோ அவங்க நிலமெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட் அது கையில் க்ளவுஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கானுங்க 3 பேரும்.
ஸோ அப்படி வந்து அவங்க வந்து அந்த குக்கி ஒரு பையன் பார்த்துருப்பான்ல. ஸோ அந்த பையன் வந்துட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனால் பேலன்ஸே பண்ண முடியல, டான்ஸ் ஆடுறான். அவனும் இல்லாமல் இன்னும் 2 பசங்க 3 பேரும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டான்ஸிங் இந்த பஸ் அப்படின்ற மாதிரி. இங்கே குக்கிக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது. இங்கே கிம்சி இடியட் வாயை முட்டி இறி அவரை நம்மளே பார்க்குறான் ஷட்டப் அப்படின்ற மாதிரி இங்கே கிம்சி சொல்ல குக்கி அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து அப்படியே வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த பையன் வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஐயோ பார்க்குறானே, ஆனால் எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலடி, கொஞ்சம் வாயை மட்டும் சைலண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி இங்கே கிம்சி சொல்லிவிட்டு அவக்கூட சிரிக்கிறா. ஸோ அப்படியே தான் வந்து போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் வந்து பேலன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் கையில் இருக்கிற க்ளவுஸை வந்துட்டு கழட்டுறான். ஸோ குக்கி வந்து அந்த பையனை தான் பார்த்துருப்பா. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் வந்து க்ளவுஸை வந்து கழட்டும் போது அதில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து போட்டிருப்பார்ல டேட்டூ ஆர்மிஸ் அப்படின்ட்டு அந்த டேட்டூ இருக்குது. ஸோ இங்கே குக்கி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு கிம்ச்சி கிம்ச்சி இங்கே பாரு சின்னடி ஏன்டி காதுக்கிட்ட கத்துற, அந்த பையன் பாரு அப்படியே ஜங்குக்கு போட்டிருக்கிற மாதிரி டேட்டூடி அதே லெஃப்ட் ஹேண்ட்லடி, என்ன சொல்கிற நீனு, இங்கே வா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம கிம்ச்சியும் வந்து பார்க்க ட்ரை பண்ணுறோம். பட் அவள் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால அவளால் வந்து எக்கி வந்து சரியாக பார்க்க முடியல. நம்ம குக்கியும் குள்ளந்தான், பட் வந்து அவளுக்கு கொஞ்சம் கிட்ட தானே அந்த பையன் நின்று இருப்போம். அது அவளுக்கு கிளியர் விஷயம் தெரியும். பட் நம்ம கிம்ச்சி வந்து பார்க்க மாட்டா. ஸோ அவளுக்கு தெரியாது. எங்கடி எனக்கு தெரியலையே, நல்லா எட்டி பாரு, சரி இங்கே வந்து நில்வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஸோ பார்த்தா அந்த ஜங்குக்கோட டேட்டூ அந்த கையில் போட்டிருப்பாள் அந்த டேட்டூ இருக்குது. இங்கே குக்கி ஒரு வேளை அவன் ஜங்குக்கா இருப்பானடி, லூஸு மாதிரி பேசாத, அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேன் பாயாக இருக்கலாம், அதனால் வந்து அவனை மாதிரி வந்து எக்ஸாக்டாக டேட்டு போட்டுருக்கலாம். என்னடி நீ யாரை பார்த்தாலும் இந்த டேட்டு இருந்தாவே நீ ஜங்குக்குன்னு முடிவு பண்ணுறியா, நீ ஜங்குக் பெஸ்ட் ஆகி யாரை பார்த்தாலும் எனக்கு ஜங்குக் மாதிரி தான் இருக்குது பைத்தியம் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இங்கே இவங்க பின்னாடி வந்து ஒரு 2 பாய்ஸ் நின்றுருப்பாங்கள்ல, அவங்க வந்து இவங்களே குறுன்னு பார்க்குறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க, ஜங்குக்குன்னு காதில் அடிப்படுது அப்படின்ட்டு. கேர்ள்ஸ் பேசுகிறது அவங்களுக்கு வந்து புரியல. பட் அந்த ஜங்குக்குன்னு சொல்கிறது மட்டும் எதுவும் புரியுது. ஸோ அவங்க வந்து அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவங்க ஆர்மிஸோ அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுருந்துருப்பான்னு சொன்னல சிம்மி. ஸோ வந்து மெம்பர்ஸ் இறங்க. ஸோ இவன் வந்து அப்படியே நழுவி கிட்டக்க வந்துடுவா இப்போ கிம்ச்சி கிட்ட. பிகாஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை விட்டு தள்ளி இருந்தால் எப்படா அவங்க கூட ஒன்றா விளான்னு வர மாட்டோமா, அது மாதிரி தான். ஸோ இவளும் வந்துடுவா. வந்து கிட்டே நின்றுட்டு என்னடி பேசுகிறீங்க என்ன விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் குக்கி வந்து எல்லாத்தையும் சொல்லுவாள். எங்கள் சிம்மி அப்படியாடி எங்கள் தள்ளு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. சிம்மிக்கு இன்னும் மோசம், அவள் வந்து ரொம்ப இது பண்ணி நின்றுருப்பாள்ல, அவளும் குள்ளந்தான். ஸோ அவளுக்கு தெரியலை. ஸோ எங்கள் சிம்மி எனக்கு தெரில அப்படி சொல்ல, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அந்த குக்கி பார்த்தால ஒரு பையன், ஸோ அந்த டேட்டூ, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் இன்னும் குக்கி கிட்ட வந்து நிற்பான். ஏன்னா க்ரௌடு ஏற வந்து உள்ளே தள்ளி போக சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் கிட்டக்க நிற்கிறான். இங்கே குக்கி வந்து கிட்ட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அது குதிச்சுட்டு நிற்கிது. இங்கே கிம்ச்சியா தலையில் அடிச்சுட்டு இது திருந்தாதுன்ற மாதிரி நின்றுட்டுருக்கு. இங்கே சிம்மி அதுக்கு மேலே பின்னாடி நிற்கிற பசங்களை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கு இது. ஸோ அந்த மாதிரி போக இங்கே வந்து அந்த டேட்டு பாய் வந்துட்டு ஃபோன் வந்து பேசிகிட்ருக்கான், அவனுக்கு கால் வந்துச்சுன்ட்டு. ஸோ இங்கே குக்கி கிம்ச்சி என்னடி என் வாய்ஸை கேளு அப்படியே எக்ஸாக்டாக ஜங்குக் வாய்ஸ் மாதிரி இருக்குடி, எங்கே தள்ளு அப்படின்ற மாதிரி இங்கே கிம்ஷும் கேட்குது. பார்த்தா ஜங்குக் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே கிம்ச்சி அது வந்து இங்கே பாரு, இப்போ கூட ஜங்குக் மாதிரி எக்ஸாக்டாக இருக்கு, அவன் ஃபேன் பாய் அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே மண்டேலே அடிப்பேன். அது எப்படி வாய்ஸும் உனக்கு எக்ஸாக்டாக இருக்கும், டாட்டுவும் உனக்கு அப்படியே சேமாக எக்ஸாக்டாக இருக்குமா, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு உனக்கு தெரியலை, இல்லடி யோசிச்சு பாரு, கொஞ்சமாச்சும் லாஜிக்காக இருக்கா, பிடிஎஸ் அதுவும் ஜங்குக்கு போயிட்டு எதுக்கு வந்து இந்தியா வரணும், சரி இந்தியாவே வரான்னு வச்சுக்கோ, அது ஏன்டி சென்னையில் அதுவும் நம்ம பஸ்ஸில் லோக்கல் பஸ்ஸில் கூமுட்டை என்னென்னா லாஜிக்காக பேசுறியா நீனு அப்படி சொல்ல. எங்கே சிம்மி ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா பிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு ட்ரிப் வரதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, நீ பார்க்கலையா, அனௌன்ஸ் பண்ணாங்கடி, ஆனால் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சொல்லலைல்ல, ஸோ அவங்க கிளம்புனாங்களா இல்லையான்னு கூட தெரில. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன நினைப்ப, ஆமாம் அதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த ஷார்ட்டி காய் எனக்கு பின்னாடி நிற்கிறான்ல
அவன் வாய்ஸ் கூட எனக்கு அப்படியே ஜிம்மன் மாதிரி இருக்குடி, நான் என்னடி பண்ணுறது? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு ஜிம்மன் பைத்தியம், உனக்கு ஜங்குக் பைத்தியம் 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே கிம்ச்சி சொல்கிறா. இங்கே சிம்மி, இங்கே பாரு, ஏய் பேசாமல் ஒன்று பண்ணலாமா? என்ன அந்த ஷார்ட்டி காய் அவன் வந்து க்ளவுஸ் போடலை. ஸோ அவன் கையில் ஜிம்மனுக்கு இருக்கிற அந்த 7 டேட்டூ இருக்கான்னு பார்க்கலாமா? பார்த்து என்ன பண்ண போகிற? 7 இருந்தால் அது ஜிம்மன் தான். ஜிம்மனுக்கு பக்கத்தில் நிற்கிறது தயம், அது ஜங்குக்கு. அப்படி இல்லைனாலும் பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம். லூஸ் மாதிரி பேசாத சிம்மி, ஏன் வளர்ற? நீ வாய் மட்டும் சைலண்டாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம்ச்சி பக்கி என்ன பண்ணுதுன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ வந்து எப்படி நின்றுட்டுருப்பாங்கன்னா வந்துட்டு அந்த ஷார்ட் பாயும் இன்னொரு பாயும் வந்துட்டு ஒன்றா நின்றுட்டுருப்பாங்களே பேக்கில். ஸோ அவங்க வந்து க்ரௌடு உள்ளே வந்ததுனால அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. ஸோ வந்து சிம்மி வந்து பேலன்ஸ்க்கு வந்து அந்த ஷார்ட்டி காய் வந்து ஒரு கை அங்கிட்டும் ஒரு கை இங்கிட்டும் குறுக்கா நெடுக்கா வந்து பிடிச்சிட்டு நிற்பாங்கல்ல, அது மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ எங்கே சிம்மி வந்து பார்க்க ட்ரை பண்ணுறா. இது என்னென்னமோ ட்ரை பண்ணுது, ஆனால் பார்க்க முடியல. ஸோ ஒரு வழியாக வந்து அவள் பார்த்துருவா. அங்கே லெஃப்ட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து 7ன்னு சொல்லிட்டு டேட்டூ இருக்குது. ஸோ சிம்மி வந்து செம்ம ஷாக்காக எப்படி கிம்ச்சிட்ட சொல்கிறான், நான் சொன்னேன்ல பார், அதே லெஃப்ட் ஹேண்ட், அதே இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதே டேட்டூ. ஒருவேளை இவன் ஜிம்மன், இங்கே பாரு, இவன் ஜிம்மன் ஃபேனு, அவன் ஜங்குக் ஃபேனு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, என் பஸ்லேருந்து நானே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். ஆனால் எனக்கு லாஜிக் எங்கேயோ இடிக்குதேடி. என்னடி இடிக்குது உனக்கு? அவனுக்கு எப்படி இந்த லோக்கல் பஸ்ஸில் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிம்ச்சி வந்து சொல்லிகிட்ருக்கான். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ வந்து எனக்கே தெரியுது என் வாய்ஸ் ரொம்ப கன்றாவியாக இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் டு ஸ்டோரி. ஸோ கிம்ச்சி வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போது வந்து பஸ் வந்து ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது. ஸோ க்ரௌடும் இன்னும் வந்து ஏறதான் பண்ணுறாங்களே தவிர்த்து ஒருத்தரும் இறங்க மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வந்து இன்னும் கிம்ச்சிலாம் கொஞ்சம் உள்ள தள்ளி போவா. ஸோ அந்த பாய்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து உள்ள தள்ளி வருவாங்க. இப்போ வந்து எப்படி வந்து நின்றுட்டுருப்பாங்கன்னா, கிம்ச்சிக்கு பக்கத்தில் வந்து ஒரு பையன், அவனுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு அந்த டேட்டு பாய்க்கு அந்த பக்கம் தான் வந்து குக்கியே நின்றுட்டுருப்பா. ஸோ கிம்ச்சிக்கு இந்த பக்கம் வந்து சிம்மி நின்றுருப்பா, அந்த பக்கம் வந்து அந்த ஷார்ட்டி காய். ஸோ அந்த ஷார்ட்டி காய் அப்படியே பார்க்குறா, ஸோ நம்ம மட்டும் என்ன தனியாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்கான் பாவம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பொசிஷனில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து கிம்ச்சி வந்து என்ன பண்ணுவான்னா அப்படியே லைட்டாக திரும்புவா. பார்த்தா வந்து அந்த பையன் வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ இவன் வந்து அவனும் வந்து ஃபுல்லாக மாஸ்க்கு, கேப்பு, ஹுட்டி எல்லாமே போட்டு ஃபுல் கவர்டு. ஸோ கிம்ச்சி வந்து அப்படியே பார்க்குறான், அந்த பையனும் கிம்ச்சியை பார்க்குறான். ஸோ கிம்ச்சிக்கு வந்து அந்த ஐஸ் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ யோசிக்கிறா, இந்த ஐஸ் வந்து எனக்கு ஒருத்தரை ரெசம்பிள் பண்ணுது, ஆனால் எப்படி இது தகுந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறதும் ஓவராக எஃப்எஃப்ஐ படிக்காதரின்னு. இப்போ பார்த்தியா, உனக்கு யாரை பார்த்தாலும் தயாங் மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தாலும் தயாங் மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் வந்து பேர் சொன்னால் தான் எப்போவுமே வீன்னு கேட்கும். இப்போல்லாம் வந்து உனக்கு பார்க்குறவங்க கூட தயாங் மாதிரி இருக்கே, நீ என்ன பண்ண போறியோ போ அப்படின்ட்டு அவன் மனசில் வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே அந்த ஷார்ட்டி காய் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து அந்த கிம்ச்சிக்கு பக்கத்தில் நின்ன பையன்கிட்ட வந்து பேசுகிறான், அங்கேருந்தே பேசுகிறான், பட் கொரியனில் பேசுகிறான். ஓகே, நம்ம கேர்ள்ஸ்க்கு கொரியன் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவனுங்க பேசுகிறானுங்க. ஆனால் நம்ம கேர்ள்ஸ் யார், தே ஆர் BTS fans and armies, right? So they know Korean. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்டி காய் வந்து சொல்கிறான், ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஷார்ட்டி காய்னு மென்ஷன் பண்ண விரும்பலை, அப்புறம் ஜிம்மன் பாய்ஸில் நான் செருப்பை கட்டிட்டு அடிப்பீங்க. எஸ்டா அது ஜிம்மன் தான். அண்ட் வந்து கிம்ச்சி பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது தயாங் தான். அண்ட் அந்த டேட்டு பாய் வந்து ஜங்குக் தான். ஸோ ஜிம்மன் பாய்ஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் நம்ம ஜிம்மனை வந்து ஷார்ட்டின்லாம் சொல்லலை, உங்களுக்கு வந்து ரெசம்பிள் பண்ணோன்றதுக்காக ஷார்ட்டின்னு சொன்னேன். இது ஜிம்மனுக்கு தெரிஞ்சால் என் கதி அவ்வளோதான். ஸோ ஓகே, இங்கே ஜிம்மன் வந்து டவுன்கிட்ட வந்து கொரியன்லேயே வந்து பேசுகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹயோங்ஸ் வந்து போயிட்டாங்களா, ரீச் ஆகிட்டாங்களா, மேனேஜர் கால் பண்ணி கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே டவுங் வந்து இல்லை, நான் இன்னும் கால் பண்ணலை, ஸோ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே டவுங் சொல்ல கேர்ள்ஸ் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஓகே,
இது மெக்னேஸ் தான் அப்படின்ட்டு. இங்கே கிம்ச்சிக்கெலாம் ஷாக் தாங்கவே இல்லை. இங்கே குக்கிலாம் வந்து நான் நிஜமாகவே வந்து ரியாலிட்டியில் தான் இருக்கேனா இல்லை கனவு ஏதாச்சும் காண்றனான்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. எங்கே நம்ம சிம்மியா, அவள் பயா ஜிம்முன் தானே. ஸோ அப்படியே வந்து ஆஹா ஜிம்முன், அதுவும் என் பக்கத்தில் ஜிம்முன், ஓ மை கருப்புசாமி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இங்கே இந்த சிம்மி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறா. 3 கேர்ள்ஸும் இப்போ வந்து ஸ்பீச்லெஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபன் கேர்ள் இங்கே வந்து இது பண்ணலை. ஸோ நம்ம பாய்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஆர்மிஸ் எப்படி அப்படின்ட்டு. ஸோ பாய்ஸை பார்த்தாலே எப்படி க்ரௌட் வந்து சொல்லவே வேணாம்ல. ஸோ அதனால் பாய்ஸை பற்றி ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து அப்படியே போக ஒரு 3 சீட் வந்து காலி ஆகுது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஒரு சீட்டு, செகண்ட் ரோவில் ஒரு சீட்டு, தேர்ட் ரோவில் ஒரு சீட் அப்படின்னு கண்டினியூஸாக 3 இடம் வந்து காலி ஆகுது. 2 சீட் இருக்கும்ல பஸ்ஸில். ஸோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இன்னொரு 3 பிளேசஸ் தான் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து சிம்மி என்ன பண்ணுறான்னா ஜிம்மனை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ யூ கேன் சிட் தேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பட் ஜிம்மன் வந்து இட்ஸ் ஓகே நோ அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லேயே வந்து பேசிக்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்ல சிம்மி வந்து இல்லைங்க நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஸோ நீங்கள் போய் உட்காருங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜிம்மனும் போய் உட்காந்துக்கிறான். அதே மாதிரி தான் கிம்ச்சியும் குக்கியும் வந்து ஜாங்குக்கே அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எதிர்க்கவே வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ எங்கள் பாய்ஸ்லாம் வந்துட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து அப்படியே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேர்ள்ஸ்க்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, இவனுங்க எப்படிடா இவங்க 3 பேர் மட்டும் அதுவும் இந்த பஸ்ஸில் இப்போ ஹயோங் லைன்ஸ்லாம் எங்கே அப்படின்ட்டு பஸ்ஸில் ஃபுல்லாக ஹயோங் லைன்ஸ் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடுறாங்க. பட் ஹயோங் லைன்ஸ் 4 பேருமே இல்லை, அண்ட் பாடி கார்ட்ஸும் இல்லை, யாருமே இல்லை, இவங்க 3 பேர் தான். கேர்ள்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, தே ஆர் டோட்டலி பிளாங்க். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாய்ஸ் பக்கத்தில் இருக்கிற சீட்டும் வந்து வேக்கண்ட் ஆகுது. ஸோ வந்து ஜங்குக்கு என்ன சொல்கிறான்னா குக்கியை பார்த்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கோங்க, நீங்கள் வந்து எனக்கு ப்ளேஸ் கொடுத்தீங்களே, ஸோ நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க அப்படி சொல்ல குக்கி வந்து லைட்டாக ஹெசிஸ்டேட் ஆகிறா. பிகாஸ் எப்படி ஐடல், அதுவும் பிடிச்ச ஐடல், ஃபேவரட் பயாஸ், அவன் பக்கத்தில் போய் உட்காரணுன்னா எப்படிங்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. பட் ஜங்குக்கு வந்து பரவாயில்ல அந்த உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் வந்துட்டு போகிறா. ஒன் திங் ஆர்மிஸ் இவங்க 6 பேருமே வந்து இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஓகே ஸோ ஓகே குக்கியும் வந்து போய்ட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அதாவது ஜங்குக் விண்டோ சீட்னா விண்டோ சீட்டுக்கு நெக்ஸ்ட் ஒரு சீட் இருக்கும்ல அங்கே குக்கி, அதே மாதிரி தான் டவுன் பக்கத்தில் கிம்ஷி அண்ட் ஜிம்மன் பக்கத்தில் சிம்மி அப்படின்ற மாதிரி உட்காராங்க. ஸோ இப்படி தான் போகுது. இங்கே சிம்மி சொல்கிறா, கிம்ச்சி குக்கி கிறிஸ்டி வந்து கால் பண்ணா. ஸோ வந்து நாளைக்கு மார்னிங் அவள் வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புற மாதிரி அவள் சொன்னா. ஸோ வந்து திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வந்து பேசின்னு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பாய்ஸ் 3 பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது போல், அப்படியே வந்து விண்டோலேயே வந்து பார்த்துட்டு வராங்க. இங்கே சிம்மி சொல்கிறா, ஓகே போர் அடிக்குது, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கள், வேணும்னா யூ கேன் ஜாயின் வித் மீ, நம்ம சாங் கேட்கலாம், என்ன சொல்கிறீங்க? இல்லை பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப போரிங் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. என் ஃபேஸா, 4 மாஸ்கில் போட்டிருக்கேன்னு ஜிம்முன்னு வந்து அப்படியே அந்த ஃபேஸை தொட்டு பார்க்குறான். இல்லைங்க நான் வந்து உங்கள் பிஹேவியர் அதெல்லாம் சொன்ன போர் அடிக்குதுன்னு, நம்ம என்ன பாட்டு கேட்கலாம் வாங்களேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் வந்து சரி ஏதோ கூப்பிட்றான்ற மாதிரி வந்து சாங் கேட்குறான். ஸோ 2 பேரும் பிடிஎஸ் சாங்ஸ் கேட்குறாங்க. அப்படியே ஜிம்மனுக்கு புரிஞ்சிச்சு இந்த புள்ள ஆர்மின்ட்டு. அவன் கண்ணெல்லாம் அப்படியே வந்து முட்டைக்கண்ணு வெளில வந்து விழுந்துடும் போல ஜிம்மனுக்கு. பிகாஸ் ஆர்மிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி. பட் நம்ம கேர்ள்ஸை பற்றி வந்து ஜிம்மனுக்கு பாய்ஸ்க்கு வந்து தெரியல. ஸோ அதே தான் எங்கள் தவங்க கிம்ஸ் வந்து தவங்க பார்க்க தவங்க நோட் பண்ணுறான். ஜங்குக்கெலாம் ஃபோனே எடுத்துட்டான், நானே பாட்டு வைக்கிறேன்ற மாதிரி. ஸோ இங்கே குக்கி வந்து இல்லை நான் தான் வைப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. 3 கப்புள்ஸுமே வந்து 3 பேர்ஸுமே வந்து இப்போ வந்து பிடிஎஸ் சாங்ஸ் தான் கேட்குறாங்க. பாய்ஸ் வந்து சாங்ஸ் வந்து கேட்குறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம சாங் கேட்குறான், இந்த சாங்லாம் நீங்கள் கேட்பீங்களா, ஸோ எங்களோட சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்களா
அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து வளரிடுவான். இங்கே வந்து கிம்ஷி வந்து ஏன் கேட்காம எங்களுக்கெல்லாம் ஃபுல் டைம் ஃபேவரட் இது தான் தெரியுமா, யார் ஆர்மிஸ் அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்ல இங்கே பாய்ஸ் எல்லாம் வந்து லிட்டில் ஷாக்டு, பட் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்கானுங்க. அப்போ வந்து சிம்மி சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து இதை யார்கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல இங்கே வந்து ஜிம்மன் வந்து யார்கிட்ட சொல்ல மாட்டோன்னா எனக்கு புரியல, நீங்கள் ஆர்மிஸ்ன்றதை யார்கிட்ட சொல்ல மாட்டோன்னா ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜிம்மன் we all know that யார் ஜிம்மன் தவங் அண்ட் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சிம்மி சொல்ல பாய்ஸ்லாம் செம்ம ஷாக்கு. எங்கள் ஜங்குக்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் வந்து ஜங்குக்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இல்லை நான் தான் சொல்கிறேன்ல ஐ எம் ஜாக் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல இங்கே வந்து எங்கள் குக்கி வந்து அட ஜங்குக், ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல நான் ஜங்குக் இல்லை ஐ எம் ஜாக் ஃப்ரம் அப்படி சொல்ல எங்கள் குக்கி ஜாக் ஃப்ரம் டைட்டானிக்கா, அப்போ வேர் இஸ் யுவர் ரோஸ் அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் ஜங்குக்கு ஐயோ இல்லைங்க ஐ எம் ஜாக் ஃப்ரம் கொரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குக்கி வந்து இங்கே பாருங்கள் ஜங்குக், எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் 3 பேர் யாருன்ட்டு, நீங்கள் ஜங்குக், அது தயாங் அண்ட் அது ஜிம்மன் நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்த்துட்ருக்கான். பாய்ஸ்க்கு என்ன சொல்கிறது தெரியல. இங்கே வந்து ஜங்குக் வந்து கேட்குறான், எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குக்கி சொல்கிறா, யார் ஆர்மிஸ் ஜங்குக், எங்களால் எப்படி வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷனை எங்களோட ஃபேவரட் ஐடலை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன், நாங்கள் வந்து உங்களோட ஷேடோஸ் வச்சே நீங்கள் தான் வந்து ஜங்குக் நீங்கள் தான் ஜிம்மன்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்ல எங்கள் ஜங்குக்லாம் ஜா ட்ராப்ட் ஆயிடுச்சு. ஜிம்மன்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். தயாங்லாம் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல, அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு லைட்டாக வந்து சிரிப்பு வருது. அப்போ சிம்மி சொல்கிறா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, பிக்கிட் உங்களை எப்படி வந்து இந்த மாதிரி விட்டுச்சு, அதுவும் இந்த க்ரௌடட் பஸ்ஸில், உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் எங்கே, மெம்பர்ஸ்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிம்மி கேட்க எங்கள் ஜிம்மன் வந்து கூல்டவுன் ஆக்சுவலி நாங்கள் வந்து தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ட்ராவல் மூலயமா வந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம், அதனால தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஒரு மாதிரி அக்கோட சிரிச்சிட்டே சொல்கிறான். எங்கள் குக்கி சொல்கிறா, ஓகே தென் அட்லீஸ்ட் பிக்கிட் வந்து உங்களுக்கு பாடி கார்ட் சென்ட் பண்ணலாம்ல, எப்படி அவங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரி விட முடியும் அப்படி சொல்ல எங்கள் கிம்ஷி வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் ஒன்லி கொரியாவில் மட்டும்தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு, நோ இன் இந்தியா இல்லை வேர்ல்டு வைடாக நீங்கள் வந்து ஃபேமஸ்ஸு, ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் கிம்ஷி கேட்க அவங்க வந்து ப்ளீஸ் கோவப்படாதீங்க வி நோ பட் அப்படின்னு சொல்ல சிம்மி வந்து இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் காய்ஸ், உங்களுக்கு அட்லீஸ்ட் கன்னியாகுமரி எப்போ எப்படி ரீச் பண்ணணும்னா அது தெரியுமா, எந்த வழியில் போகணும்னு தெரியுமா, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஆக்சுவலி கேர்ள்ஸ் வந்து கோவப்படுறாங்க லைட்டாக. ஸோ பாய்ஸ் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த தலை குனிஞ்சிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. எங்கள் குக்கி சொல்கிறா, ஓகே அட்லீஸ்ட் அயாங்ஸுக்கு கால் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஜங்குக் இல்லை அயாங்க்கு வந்து இது தெரியவே தெரியாது அப்படியே சொல்ல கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்டு. என்னது, ஆமாம் நாங்கள் 3 பேரும் வந்து இந்த மாதிரி தனியாக வந்திருக்கோன்னு அயாங்ஸுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது தென் ஷோர்லி நெக்ஸ்ட் டே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் எங்கள் கிம்ஷி. என்ன சொல்கிற ஜங்குக்? அப்போ சொல்ல ஜங்குக் வந்து ஆமாம் ஹயாங்ஸ் நினச்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து பாடி கார்ட்ஸோட இன்னொரு வழியில் வந்துட்ருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி சொல்ல கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே கிம்ஷி வந்து சரி அட்லீஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாச்சும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே சிம்மி சொல்கிறா. இங்கே பாய்ஸ் வந்து லைட்டாக திங்க் பண்ணுறாங்க. அப்போ சிம்மி வந்து சரி ஓகே நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்ல. ஜிம்மன் வந்து நோ நாட் லைக் தட், நாங்கள் வந்து ஆக்சுவலி எங்கே போகிறோன்னா அப்படின்ட்டு யோசிக்கிறான். இங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க. எங்கள் ஜிம்மன் ஐ டோன்ட் நோ தட் நேம், இருங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்ருக்கு. இங்கே ஸ்டில் ஹி இஸ் திங்கிங். ஜங்குக் வந்து ஹயாங் தட் இஸ் சம்திங் லைக் பல்லி ஐ திங்க் ஸோ ஹயாங் அப்படி சொல்ல. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் என்னது பல்லியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டுருக்காங்க. இங்கே ஜங்குக் வந்து யா இட்ஸ் வந்து பல்லி ஐயோ. அப்போ தாங்க சொல்கிறான், டே அது பல்லி இல்லைடா ஏதோ
மா மா அப்படின்னு கிம்ச்சு பார்க்குறா. மா மெல்ல அப்படின்ட்டு இங்கே தாங்க யோசிக்கிறான். ஸோ இங்கே வந்து சிம்மி சொல்கிறா, கைஸ் நீங்கள் மகாபலிபுரமா சொல்கிறீங்க, தட் இஸ் த மாமல்லபுரம். யா 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 தட்ஸ் ரைட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பாய் சொல்கிறாங்க. இங்கே குக்கியோட மனசில் இவங்களுக்கு எப்படி ஊர் பேர் சொல்கிறதுன்னு கூட தெரியல, எப்படி இவங்க இங்கே சர்வை பண்ணுவாங்க, அதுவும் எந்த தைரியத்தில் இவங்க தனியாக வந்தாங்க அப்படின்ட்டு இங்கே குக்கி வந்து மனசில் நினச்சிட்ருக்கா. ஸோ இங்கே ஜிம்மன் அங்கே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நைட் அண்ட் டுமாரோ நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு டுமாரோ நைட் வந்து நாங்கள் 7 பேரும் வந்து கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னு சில கேர்ள்ஸ் எல்லாம் ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் சிம்மே சொல்கிறா, ஓகே காய்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தென் வி கேன் ஹெல்ப் யூ. நாங்கள் வந்து வேணும்னா மகாபலிபுரம் வரைக்கும் வந்து உங்களை வந்து விட்டுட்டு வேணால் போகிறோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சிம்மி வந்து சொல்கிறா. அப்போ பாய்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க கொரியனில், கேர்ள்ஸ்க்கு கொரியன் தெரியாதுன்ட்டு. ஸோ அப்போது ஜங்குக் ஏதோ சொல்ல வரான் இங்கிலீஷில். அப்போ குக்கி சொல்கிறா, காய்ஸ் நீங்கள் வந்து கொரியன்லேயே பேசலாம் பிகாஸ் வி நோ கொரியன் அப்படி சொல்ல எங்கள் பாய்ஸ்க்கு ஒரே எம்ப்ரெஸ்மெண்ட் ஆச்சு. இப்போ வந்து எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ கிம்ச்சி வந்து சொல்கிறா, ஏய் ஓகே இப்போ வந்து இவங்க கூட போகிறோம், சரி வீட்டில் என்னடி சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் சிம்மி, என் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அப்புறம் எனக்கு வீடு கிடையாது, நான் நடு ரோட்டில் தெருவில் வந்து பிச்சை எடுக்கணும் அப்படி இல்லை. எங்கே குக்கி வந்து திங்க் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறா. கால், மம்மி என்ன சொல்ல, எங்கே இருக்க? பஸ்ஸில் வந்துட்டுருக்கேம்மா. சரி சீக்கிரம் வா. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அதாவது மம்மி திடீர்னு என் மேம் ராட்சசி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுன்னு சொல்லிட்டாம்மா, என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஸோ என்னால் வர முடியாது, நான் கிம்ஷோட வீட்டில் தங்கிக்கிறேன் ப்ளீஸ். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அந்த பைத்தியக்காரி எனக்கு குத்து தொலைச்சிட்டா. சரி நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிங்கள்ல? ஆமாம்மா, அதாவது இன்றைக்கி நைட்டு கிம்ஷி வீட்டில் தங்கிட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் ட்ரிப் போகிறோம்மா. சரி உன்னோட லக்கேஜ் எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட் அனுப்புகிறேன், நீ அவகிட்ட கொடுத்துரு, அவள் எடுத்துப்பா. சரி எதனா பண்ணு, பட் கேர்ஃபுல், ஓகே? ஓகே மம்மி, லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் காலை கட் பண்ணுறா. இங்கே எல்லாரும் செம்ம ஷாக்குடு அவள் இப்படி பண்ணது. ஸோ அவள் சொல்கிறா, காய்ஸ் நீங்களும் வந்து டக்குனு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்ல எங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே சிம்மி வந்து அதே தான் கிம்ச்சி வீடுன்னு சொல்லியிருப்பா, கிம்ச்சி மட்டும் வந்து சிம்மியோட வீடுன்னு சொல்லியிருப்பா. எல்லோரும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. ஸோ எங்கள் பாய்ஸ்லாம் வாட் அ மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி சார் நினச்சிட்ருக்காங்க. எங்கள் கேர்ள்ஸ் ராக்குடு, பாய்ஸ் ஷாக்குடு. ஸோ அப்படி இருக்க இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக மிங்கிள் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ வந்து அப்படி வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. அவங்க வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து மகாபலிபுரம்க்கு பஸ்ஸில் வந்து போகணும். ஸோ அங்கே போனோடனே எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து பஸ் வந்து தேடிட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்து எனக்கு பசிக்குது, ஐம் ஸோ ஹங்க்ரி அப்படிங்கிறான். இங்கே ஜிம்மன், ஜங்குக் வெயிட் பண்ணு, நம்ம அங்கே போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஹயாங் நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் என் ஸ்டொமக் வந்து வெயிட் பண்ணாத ஹயாங், என் வயிற்றுக்குள்ள என்னமோ லூவெல்லாம் ஓடுது ஹயாங் அப்படின்னு ஜங்குக் சொல்ல. உங்க கிம்ச்சி, சரி ஓகே ஃபைன், எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும், அங்கே தான் பக்கத்தில் இருக்குது, வேணும்னா வாங்க நம்ம போய் அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம். அப்படி சில ஜங்குக் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு குழந்தை மாதிரி குதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனோட ஹாப்பி அண்ட் பன்னி ஸ்மைலை பார்த்து கேர்ள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பிகாஸ் ஃபேவரட் ஐடல்ல. ஸோ என்ன தான் அவன் மாஸ்கே போட்டிருந்தாலும் அந்த பன்னி ஸ்மைல் அந்த கண்ணிலே வந்து தெரியும்லடா. ஸோ அந்த மாதிரி எங்கள் கேர்ள்ஸ்லாம் வந்து ஆட்டோவுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லா ஆட்டோவுமே வந்து ரஷ்ஷாக வருது, ஒன்று கூட வந்து காலியாகவே வரல. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு ஆட்டோ வருது. ஸோ அதில் ஆல்ரெடி 2 மெம்பர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அண்ட் இந்த டைமில் வந்து ஆட்டோ கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ரேர் தான்.
ஸோ ஜங்குக் வேறு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி குதிச்சிட்ருக்கான். ஸோ கேர்ள்ஸ் வந்து அந்த ஆட்டோலேயே போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க. இங்கே வந்து அந்த 2 மெம்பர்ஸ் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து இறங்கிடுவாங்க. அவங்க ஸ்டாப் இது தான் போல். இறங்கிட்ட பிறகு எங்கள் கேர்ள்ஸ் வந்து சரி 2 பேர் வந்து டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம், மீதி 4 பேர் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் அந்த ஆட்டோ வந்து 4 மெம்பர்ஸ் போகிற ஆட்டோ தான். ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உட்கார முடியும் அந்த மாதிரி. சரின்னு சொல்லிட்டு போக, இங்கே வந்து பாய்ஸ் எப்படியும் வந்து வெளில உட்கார வைக்க முடியாது டிரைவர் பக்கத்தில், ஏன்னா அவங்களுக்கே புதுசு இல்லை. ஸோ அதனால் அது சேஃப் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் வந்து கிம்ச்சியும் குக்கியும் வந்து டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கலாம், சிம்மி மட்டும் உள்ள பாய்ஸ் கூட உட்காந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போடுறாங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குக்கியும் கிம்ஷும் வந்து டக்குன்னு டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. எங்கள் சிம்மி அப்படியே முழிக்கிறா, என்னடி புசுக்கு நீங்கள் என்னை தனியாக விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லலை எங்கள் கிம்ஷி. அதாவது சிம்மி, நீ வந்து ஜெமன் தாயாவும் ஜங்குக் உட்காந்துக்கிட்டோம், உங்கள் பக்கத்தில் நீ உட்காந்துக்கோ, நாங்கள் வந்து இங்கே உட்காந்துக்குறோம் அப்படின்னு சொல்ல எங்கள் சிம்மி, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்ல எங்கள் குக்கி, பாய்ஸை வந்து ஃப்ரெண்டில் விட முடியாது இல்லைம்மா, அவங்க வந்து பாவம் இல்லை. ஸோ ஜிமன் ஃபஸ்ட் உட்காரட்டும், செகண்ட் தாவங்க உட்காரட்டும், தேர்டு ஜங்குக் உட்காரட்டும், அதுக்கப்புறம் ஜங்குக் வேணாம், ஃபஸ்ட்டு ஜங்குக் உட்காந்துக்கிட்டோம், செகண்ட் தாவங்க உட்காந்துட்டோம், தேர்டு ஜிம்மன் உட்காரட்டும், ஜிம்மனுக்கு பக்கத்துலன்னா நீ போய் உட்காந்துக்கோ அப்படி சொல்ல இங்கே சிம்மி வந்து அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்னமோ பண்ணி தொலைகிறேன்ற மாதிரி போய் உட்காடுறான். அப்படி தான் நம்ம குக்கி சொன்ன மாதிரி தான் உட்காருவாங்க. ஜங்குக் தாவங்க ஜிம்மன்ட்டு, ஜிம்மன் பக்கத்தில் நம்ம சிம்மி. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ரைடும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. பட் கேர்ள்ஸ், அதாவது கிம்ஷுக்கும் குக்கிக்கும் வந்து லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் வந்து 3 பேர் உட்காடுறாங்கல்ல. ஸோ பாய்ஸாக உட்காந்தாவே அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்க உட்காந்து பழக்கம் இல்லை. ஸோ அவங்களுக்கு லைட்டாக அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருந்தே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காந்துக்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நோட் பண்ணிவிட்டு ஓகே நான் அவனை எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து ரீச் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து டிரைவர்கிட்ட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன் டிரைவரை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. போகும்போது என்ட்ரன்ஸில் பிடிஎஸோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் எலைட் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ பிடிஎஸோட பெரிய போஸ்டரே வந்து அங்கே வச்சுருக்காங்க. இங்கே கேர்ள்ஸ் 3 பேரும் பார்த்து ட்ராப்டு, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் இந்த இடத்துலலாம் பிடிஎஸ் போஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ரேரு. ஸோ வச்சுருக்காங்கன்னும் போது கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணுறது தெரியல, குடுகுடுன்னு ஒரு ஓட்டாங்க. மெக்னைஸ் கூட இருக்காங்கன்றதையும் மறந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து போயிட்டாங்க. இங்கே இவனுங்க 3 பேரும் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். இங்கே கேர்ள்ஸ் போய் அந்த போஸ்டர்ஸ்க்கு வந்து கிஸ் பண்ணுறது, ஹார்ட் ஷேப் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தயாங் வந்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் அப்படின்னு கேட்க எங்கள் கிம்ஷி, என்ன பேசுகிற தயாங், பார்த்தா தெரில, இங்கே பாரு பிடிஎஸோட ஃபோட்டோஸ் பாரு, இங்கெல்லாம் இது இருக்கிறதே ரேரு. ஐயோ நான் கனவு கண்டேனா இல்லை நிஜமாகவே இதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல தயாங், ஐயோ பிடிஎஸ் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு. இங்கே நிற்கிறதே வந்து மெக்னேசன்றதை மறந்துட்டு அது பேசிகிட்ருக்கு. இங்கே தயாங் டன் ஃபேஸோடு நின்றுட்டுருக்கான். இங்கே ஜங்குக் போயிட்டு காய்ஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே குக்கி, என்ன பேசுகிற ஜங்குக் நீ, இங்கே பாரு ஜங்குக் ஃபோட்டோஸ் வேறு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஜங்குக், அதனால் வெயிட் பண்ண, நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண, ஓகே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. எங்கள் ஜங்குக்கா சுத்தன்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கே பாய்ஸ் எல்லாருக்கும் வந்து என்னடா பண்ணுதுங்க இதுங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ ஜிம்மன் வந்து இல்லை எனக்கு புரியல, அங்கே இருக்கிறது பிடிஎஸ்னால் தென் ஹூ வி ஆர், ஏ மஸ்கிட்டோ, இல்லை உங்களால் எங்களை பார்க்க முடியலையா, இல்லை நாங்கள் என்ன இன்விசிபிள் ஆகிட்டோமா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு ஜிம்மன் கேட்க, அப்போ தான் கேர்ள்ஸ் 3 பேரும் திரும்பி வைக்கிறாங்க. ஆமல்ல அப்படின்ட்டு. இங்கே வந்து சிம்மி, சாரி நீங்கள் மெக்னேஸ்ன்றதே நான் மறந்துட்டேன் அப்படி சொல்ல, இங்கே ஜிம்மன் நல்லா மறந்தப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை இழுத்துன்ற மாதிரி உள்ளே போகிறாங்க எல்லாம். ஸோ உள்ளே போயிட்டு பாய்ஸ்க்கு வந்து அவங்க ஐடல்ஸில் ஸோ அந்த ப்ரைவேட்டாக ஒரு ரூம் வந்து புக் பண்ணி அவங்க மட்டும் புக் பண்ணி வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து இங்கே கேர்ள்ஸ் வந்து அவங்க சேஃப்டியில் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா வந்துட்டு சர்வரே வந்து ஒரே ஒரு சர்வர் தான் வந்து அவங்களும் ரூமுக்கு வந்து அலோடு, அதுவுமே மேனேஜர் வந்து கூட இருக்கிற மாதிரி.
ஸோ இந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்றாங்க. அந்த டைம் வந்து கிம்ஷும் தவங்க வந்து ஸ்பைஸ்லெஸ் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இங்கே வந்து தவங்க வந்துட்டு என்ன கிம்ஷு உனக்கு ஸ்பைஸ் ஃபுட் பிடிக்காதா அப்படின்னு கேட்க இங்கே சிம்மி வந்து யார் அவளுக்கா, நல்லா கேட்டிங்க தயாங், அவளுக்கு பிடிக்காதுன்றதை விட சுத்தமாக செட் ஆகாது. கொஞ்சோண்டு அந்த ஸ்பைஸ் வந்து அவள் நாக்கில் பட்டுச்சுன்னு வைங்க, அப்படியே டோட்டலாக ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடும். நாக்கு மட்டும் இல்லாமல் மூக்கு, சீக்ஸுன்னு எல்லாமே வந்து ரெட் ஆயிரும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வினோத பிறவி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே கிம்ச்சி போதும் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எங்கள் ஜாங்கு கிம்ச்சி நீ இதை வேணால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ட்டு ஒரு டிஷ் எடுத்து கொடுக்குறான். அது வந்து ஒரு சில்லி சிக்கன் மாதிரி அது இருக்குது. ஓகே, அது வந்து அது எடுக்கிறான். கிம்ச்சி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வைடே இதோட ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்து என்ன ஸ்பைஸு செம்மையாக இருக்கா டப்பாவின்ற மாதிரி இங்கே கிம்ச்சி, பிகாஸ் ஜங்குக் ஸ்பைஸியான சிக்கன் எடுத்து நம்ம கிம்ச்சிக்கு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே கிம்ச்சி அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, மெல்லவும் முடியாமல் முழங்கவும் முடியாமல் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜிம்முன்னு டேய் லூஸு, அவளுக்கு தான் அது செட் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்படி எதுக்கு கொடுத்த இல்லை யாங் இவங்கெல்லாம் சொல்லும் போது அந்த ஃபேஸு நோஸு சீக்ஸ்லாம் வந்து ரெட்டிஷ் ஆகும்னு சொன்னாங்களே, ஸோ அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதான் அப்படின்னு அது சிரிக்குது. இங்கே கிம்ஷி உனக்கு பார்க்குறதுக்கு வேறு நேரமே கிடைக்கலையாடான்ற மாதிரி லுக் விட்டுட்ருக்கா ஜங்குக்கு. அவன் என்னடனா சிரிச்சுன்னு இருக்கான். ஸோ இவன் வந்து அப்படியே வந்து இருக்கத்தான் அவங்க வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தா இது குடி அப்படி குடிக்க சொல்ல இவளும் குடிக்கிறா. குடிச்சிட்ட உடனே எல்லாம் அவளை பார்க்குறாங்க. சொன்ன மாதிரி நிஜமாக சீக்ஸு நோஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நாக்கு சொல்லவே வேணாம், டோட்டலாக ஆயிடுச்சு. அவள் இன்னும் ஊதிக்கிட்டே இருக்கா. காரம் வச்சுன்னா எப்படி ஒரு மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறா. ஸோ ஜிம்மன் வந்து டக்குன்னு வந்து ஒரு டெசர்ட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறான். ஸோ அது வந்து அவன் என்னன்னு தெரியல, இதை கை காமிச்சு அதை சொல்லியிருப்பான், அவங்களே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து நல்லா வந்து அந்த ஜிலேபி இருக்கும்ல, அதுதான் ஆக்சுவலி அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான். அவனுக்கே தெரில நான் ஆர்டர் பண்ணான்னு. அது வருது, அதை வந்து இவன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. ஸோ அந்த மாதிரி ஃபன் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க சொல்கிறான், சரி இவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நானும் பார்க்குறேன், நீங்கள் 3 பேரும் உங்கள் பேரை சொல்லலை, என்ன உங்கள் பேர் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே வந்து எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து மிங்கிள் ஆகுறாங்க. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பில்லும் வந்து பே பண்ண போகிறாங்க. எங்கள் ஜிம் வந்து நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறான். இங்கே சிம்மி வந்து இல்லை ஜிம்மன் நீ வேண்டாம் நான் பே பண்ணுறேன் அப்படி சொல்ல, எங்கள் ஜிம்மன் நான் தான் பே பண்ணுவேன். அப்போ சிம்மி ஜிம்மன் நீங்கள் வந்து எங்களோட கெஸ்ட் ஐடல், ஸோ நாங்கள் தான் வந்து பே பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ நாங்கள் தான் உங்களுக்கு பே பண்ணோம் அப்படின்னு மாற்றி 2 பேரும் சண்டை போடுறாங்க. இங்கே தயாங்க வந்து பில் பே பண்ணிட்டு நான் பே பண்ணிட்டேன் 2 பேரும் வாங்க அப்படின்ட்டு அவன் வெளில நடந்து போகிறான். இவங்க 2 பேரும் அப்படியே டம்ப்பாக அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து எல்லோரும் வந்து ஆட்டோலேயே வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு ஒரு வழியாக வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க போக வேண்டிய பஸ்ஸையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதே பேராக தான் உட்காந்துருக்காங்க. ஜிம்மனு சிம்மி கிம்ச்சி தயாங்க ஜங்குக் கோக்கின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த பஸ் ரைடுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நல்லா கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக வந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே மிட் நைட் ஆகுது. மிட் நைட் மீன்ஸ் ஒரு அப்படியே வந்து ஒரு 9 o'clock கிட்ட ஆயிருக்கும். ஸோ எல்லாேருக்கும் வந்து தூக்கமாக வருது. ஸோ அப்படியே எல்லோரும் வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து அவர் ஒரே ஹெசிஸ்டேட்டும் இல்லாமல் வந்து நம்ம குக்கியோட ஷோல்டரில் தலை வச்ச மாதிரி படுத்துருவான். எங்கள் குக்கியாக அவ்வளோதான் ஷாக்குடு. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐடல் உங்கள் மேலே பிடித்தவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி அவன் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனான். பட் அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே வந்து சிம்மியும் ஜிம்முன்னு ஆல்ரெடி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஷோல்டர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே கிம்ச்சி வந்து அப்படியே வந்து தலையை வந்து பின்னாடி சாய்ச்சி வச்ச மாதிரி வந்து தூங்குவா. பட் அவளுக்கு வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அவள் தூங்கிடுவா. ஸோ எல்லோரும் அப்படியே படுத்துட்டாங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து அவனுக்கு தூக்கம் வரல போல. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ கிம்ஷி வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து தலையாட்டுறதை வந்துட்டு அவங்க நோட் பண்ணுறான். ஸோ எவ்வளோ நேரம் தான் அந்த மாதிரி படுக்க முடியும், ஸோ அந்த மாதிரி படுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் தயங்க என்ன பண்ணுறான்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு அவன் ஹெட்டை வந்து அவனே வந்து அவன் ஷோல்டரில் சாய்ச்சி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவன் இப்போ கிம்ச்சியோட ஹெட் வந்து அவங்க ஷோல்டர் மேலே இருக்கும். ஸோ அவங்க வந்து அவனோட ஹெட்டை வந்து கிம்ச்சி ஹெட் மேலே வச்சு அப்படியே 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போகுது. ஸோ ஒரு
இப்போ டைம் 10 o'clock இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து முழிப்பு வந்துடுது. ஸோ அவன் ஏஞ்சி வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து குக்கி வந்து அந்த பக்கம், அதாவது இந்த பஸ்ஸில் கம்பி இருக்கும்ல சீட்டுக்கு பக்கத்தில், அந்த கம்பியில் சாஞ்ச மாதிரி படுத்திருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே குக்கியை பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியில் விண்டோ சைடை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இன்னும் பஸ் வந்து மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஹைவேயில் வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நைட் ஸ்கை, அங்கே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி டேம் இருக்குது போல். ஸோ அந்த தண்ணி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வரான். திடீர்னு அவன் ஷோல்டரில் ஏதோ ஹெவி வெயிட் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு திரும்பி பார்த்தா குக்கி தான். அவள் தூக்கத்துலேயே வந்து ஜங்குக் மேலே சாஞ்சிருப்பா. ஸோ ஜங்குக் அப்படியே குக்கியோட ஃபேஸை பார்த்துட்டு அவள் க்யூட்டாக தூங்குறா. ஸோ அந்த க்யூட்னஸை பார்த்து அவன் வந்து லிப்ஸில் வந்து ஒரு ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து அவன் யோசிக்கிறான், எப்படி வந்து இந்த கேர்ள்ஸால் வந்து இப்படி இருக்க முடியுது, என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. நாங்கள் வந்து இவங்களோட ஃபேவரட் ஐடல்ஸ். இவங்களுக்கு வந்து எங்களன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட வந்து கேட்கல, எடுத்துக்கவான்ட்டு. ஈவன் ஒரு ஆட்டோகிராஃப் கூட எங்ககிட்ட வாங்கலை. எப்படி வந்து ஒரு ஃபேனால் இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதுவே வந்து வேறு ஏதாவது ஆர்மிஸ், நான் பார்த்த வரைக்கும் இருந்த ஆர்மிஸ் வந்து இப்படிலாம் இருந்ததே கிடையாது. ஸோ பட் தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ரியலி ப்ரீஷியஸ். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வேறு ஏதாவது ஆர்மிஸாக இருந்திருந்தாங்கன்னா, அதாவது ஒபஸ்ட் ஆர்மிஸ் அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களால் இந்த ஹாப்பி ஜர்னி வந்து பாசிபிளே இல்லை. பட் இந்த கேர்ள்ஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து எங்களோட ப்ரைவசியை வந்து பாதர் எதுவுமே பண்ணலை, இன்ட்ரப்ட்லாம் பண்ணலை. பட் எங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, சேஃபாக பார்த்துக்குறாங்க. எப்படி இந்த கேர்ள்ஸால் இப்படி இருக்க முடியுது? அதுவும் இந்த 3 பேர் நிஜமாக நான் பார்த்த ஆர்மிஸில் இந்த மாதிரி நான் யாரையுமே பார்க்கல. தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ரியலி அமேசிங் அண்ட் ப்ரீஷியஸ் ஒன். கண்டிப்பாக ஹயாங் கிட்ட வந்து இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு ஜங்குக் அந்த அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவனுமே வந்து தூங்கிடுவான். அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அந்த ஆர்மிஸ். அண்ட் இது வந்து ட்ராவலிங் வித் மெக்னே லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த பாட்டு இதோட முடிக்குது. நெக்ஸ்ட் பாட்டு வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் என்னோட மிஸ் பாய்.